ராகவ்? விஷால் அடி வாங்கிட்டு இருக்காரு. அதான் வர்ஷினி, எனக்கும் புரியல. விஷால் நல்லா கம்பு சண்டை போடுவான், அப்புறம் ஏன் இப்படி அடி வாங்குறான்னு தெரியல. ராகவ், அந்த மருதுதான் கண்ணை கட்டி சண்டை போடுறாருன்னா விஷாலும் எதுக்கு கண்ணை கட்டிக்கணும்? பாருங்க, அந்த மருது விஷால் கிட்ட வரும்போது எப்படி கரெக்டா அடிக்கிறான். விஷால் கிட்ட வரும்போது எப்படி மருது சரியா அடிக்கிறான்? ஒருவேளை அவன் கண்ணை சரியா கட்டாம விட்டாங்களா? என்ன ஒரு அயோக்கியத்தனம்! வெளியே ஆளுங்களை செட் பண்ணி சிக்னல் கொடுக்க வச்சுதான் இவன் சண்டை போடுறான். நான் இப்படியே சும்மா இருந்தா விஷாலுக்கு பெரிய ஆபத்தாயிரும். இதுக்கு ஏதாவது பண்ணணும். இது இசையோட கொலுசு சத்தம் தானே? இத்தனை தடவை சத்தம் கேக்குது. ஒருவேளை மருது இருக்கிற இடத்துக்கு என்ன டைரக்ட் பண்றாளோ? ஓகே, நான் கெஸ் பண்ணது சரிதான். அப்ப இசையோட கொலுசு சத்தத்தை மட்டும் ஃபாலோ பண்ணலாம். விஷால், அந்த மருது இங்கதான் இருக்கான். ஒரே அடியா அடிச்சிரு. அடி விஷால், அடி. ஐயோ, என்ன ஸ்டேஜா? அங்க என்ன நடக்குது? அதுதான்க்கா எனக்கும் புரியல. ஐயோ, இவன் விஷால் அடிப்பான்னு பார்த்தா எப்படி விழுந்து கிடக்குறானே. இந்த போட்டியில விஷால் தம்பி ஜெயிச்சிட்டாரு. இனிமே பாஸ்கரன் ஐயாவோட மருமகளுக்கு பரிவட்டத்தை கட்டிட வேண்டியதா. ஆதிலட்சுமி அம்மா, நீங்க சொன்னபடியே பாஸ்கரன் ஐயா பையனுக்கும் உங்க தம்பிக்கும் கம்பு சண்டை நடந்து முடிஞ்சிருச்சு. அதுல விஷால் தம்பி தான் நேர்மையா ஜெயிச்சிருக்காரு. இனிமே இந்த கோவில்ல அவங்க குடும்பத்துக்கு கிடைக்க போற முதல் மரியாதை பத்தியோ ராவணவதத்தை பத்தியோ நீங்க எந்த ஆட்சேபனையும் சொல்லக்கூடாது. சரிங்களாமா? வாங்க கோவிலுக்குள்ள போலாம். வாங்க சுபத்ரா, இசை, இசை மாமா, இசை, வாமா. சரிங்க அத்தை. டா, புடி. சூப்பர் இசை. அம்மா, அந்த தெய்வத்தோட வாக்குப்படி பரிவட்டத்தை பாஸ்கரன் ஐயா குடும்பத்துக்கே கட்டியாச்சு. நீங்க எல்லாரும் கடைசி வரைக்கும் இருந்து இந்த திருவிழாவை நல்லபடியா நடத்தி கொடுக்கணுமா? கண்டிப்பா, இது எங்களுக்கு கிடைச்ச பாக்கியங்க. அம்மா, ஊருக்கு முக்கியமானவங்க வந்தா அவங்கள தங்க வைக்க இடம் இருக்குமா? ஊர் பெரியவர் மாணிக்க உங்களை கூட்டிட்டு போவார்மா. ரொம்ப சந்தோஷமா. எல்லாரும் இந்த திருவிழாவை நல்லபடியா முடிச்சு கொடுங்க. வாங்க. சரிங்கய்யா, நாங்க பாத்துக்கிறோம். நல்லது, வாங்க வாங்க. வரோம். சுபத்ரா இசை, வா. ஆட, இங்க பாருடா, பரிவட்டம் வேற லெவல்ல இருக்கு. கொஞ்சம் அமைதியா இருக்கு. வா. வாமா. இருங்க 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 இருங்க. என்னாச்சுடா? ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். ஒரே ஒரு செல்ஃபி ப்ளீஸ் இசை. இசை, என்னம்மா? ஸ்மைல் பண்ணு. சூப்பர். இப்போ போலாம். வாங்க வாங்க போங்க. வா. இசைய அந்த ராவணன் பொம்மைக்கு பின்னாடி கட்டுவோன்னு சொன்னேன். அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? தெரியாத ஊர்ல நமக்கு யாரு உதவ போறாங்க, தேவையில்லாத வேலை எல்லாம் பார்க்க வேண்டாம்னு சொன்னா. கரெக்ட். ஆனா
நமக்கு உதவ ஆள் கிடைச்சாச்சு. ஆ, ஆ, அது எப்படி அதுக்குள்ள உனக்கு யாரு கிடைச்சா? வேற யாரு, நம்ம ஆதிலட்சுமி தான். ஆ, நம்ம ஆதிலட்சுமியா? ஏய், அவங்களும் நம்மள மாதிரி வில்லி தான், நல்லா யோசிச்சுக்கோ. அதெல்லாம் தெரிஞ்சதுனாலதான் நம்ம எல்லாரும் ஒண்ணு சேருவோம்னு நான் சொல்றேன். ஆதிலட்சுமி முகத்துல தெரியற கோவத்தை பாத்தீங்களா? அதான் தெரியுதே, அம்பு எரியாமையே ராவண பொம்மைய எரிக்கிறதுக்கான கோபம் அவங்க கண்ணுல தெரியுது. நமக்கு அதுதான் வேணும். அந்த கோவத்தை வச்சுதான் இசைய அந்த ராவணன் பொம்மைக்கு பின்னாடி கட்டி போட முடியும். அதுவும் ஆதிலட்சுமியோட உதவியோட. ஏய், அந்த ஆதிலட்சுமி நம்ம குடும்பத்து மேல எவ்வளவு கோவமா இருக்காங்கன்னு பார்த்தல்ல? அக்கா பாத்துக்கலாம்க்கா. நமக்கு இசை இங்க இருந்து உயிரோட ஊருக்கு வந்து சேரக்கூடாது. அது மட்டும்தான் வேணும். ஆமா ஆமா. இசை, சும்மா சொல்லக்கூடாதுமா. எங்களை சுத்தி இவ்ளோ நடந்திருக்கு, எங்க யாருக்குமே எதுவுமே தெரியல பாரு. அப்போ நீ ஜெயிச்சதுக்கு பின்னாடி இசைதான் இருக்காடா? ஆ, அப்போ இசைக்கு நீ கண்டிப்பா ட்ரீட் வச்சே ஆகணும் விஷால். கண்டிப்பாப்பா. சரியா சொன்னீங்க விஷால். இசைய கூட்டிட்டு போய் நல்லா திருவிழாவை சுத்தி காட்டு. very good. அப்படியே அவளுக்கு என்ன பிடிக்குமோ அதை வாங்கி கொடுக்கணும். Correct. சரியா? சூப்பர். ஆமாப்பா, போலாமா? அத்தை, இல்ல அத்தை, பரவாயில்ல அத்தை. இசை, அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. ஏய், அம்மா சொன்னாங்கல்ல, இங்க திருவிழா ரொம்ப சிறப்பா இருக்குமா. வா போலாமா? இல்ல இல்லம்மா, நீ சந்தோஷமா போயிட்டு வா. போலாமா? இல்ல போய் விஷால். ஜாலியா சரி, சுத்தி போயிட்டு வாங்க பார்ப்போம். போங்க. வா இசை. ராகவ், நீ என்னடா, நீயும் ஸ்ரீஜாவை கூட்டிட்டு போய் அப்படியே திருவிழாவை சுத்தி காட்டிட்டு வா. ஓ, என்ன ராகவ், போ. ஓ, சரிம்மா. என்னங்க வெக்கப்படுறான்? ஏற்பாடெல்லாம் சூப்பரா இருக்குல்லங்க. நல்லா இருக்கு. சுபத்ரா, இங்க பாரு, நாமளும் போய் அப்படியே ஜோடியை சுத்தி பார்த்து வருவோமா? இங்க சும்மா இருங்க, பக்கத்துல சிந்தாமணி இருக்கான், சும்மா இருங்களேன். அப்படியா? ஐயோ, என் அண்ணன் வேற தேவையில்லாத நேரத்துல எதையாவது பண்ணிக்கிட்டு. ஏய், நீ எதுக்கு என் கூட வர? அத்தை தானே உன் கூட சேர்ந்து திருவிழாவை சுத்தி பார்த்துட்டு வர சொன்னாங்க. அம்மா சொன்னா பின்னாடியே வந்துருவியா? என் கூட யார் வரணும் தெரியுமா? நான் தான் வரணும்.